வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். எல்லாரும் நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதை மட்டும் விட்டுறாதீங்க, விடக்கூடாது. கெட்டிய அமைக்கி பிடிச்சிடணும். இவ்வளவுதான் வேலை. வேறங்க ஒரு வேலையும் இல்லை. இந்த உலகத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இன்பத்தை பிடிக்கிறது தான் வேலை. இதை பிடிச்சி வச்சுட்டேன்னா, இன்பத்தை பிடிச்சிட்டுனா வீடு பேருக்கு போயிருவீங்க. இன்பத்தை பிடிக்கலன்னா வீடு பேருக்கு போக முடியாது. அப்போ ஒரு நாள் நம்ம வருஷ பிறப்பை கொண்டாடலாமா, இல்ல வருஷ பிறப்பு எப்ப பிறந்துச்சுன்னு தெரியாமலே ஏதாவது செய்தாங்களே நம்மளும் சேர்ந்து செய்யணுமா? அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. நான் டெய்லி வருஷ பிறப்புல இருக்கேன். நான் 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 நீக்கு இல்ல, நீக்கு இல்ல, நான்கு இருக்கு. நான் ஒரு புக் இருக்கு எனக்குள்ள. அந்த புக்ல இருந்து நான் பேசுறேன், படிக்கேன், வாசிக்கேன். நீ அப்படிங்கிற புக்கு வெளியில இருக்கு. நீங்கிற புக்கு ஃபுல்லாவே வெளியில இருக்கு. நீங்கிற புக்கு நான்கிற புக்கை தேடிதான் வந்துச்சு. நீங்கிற புக்கு நான்கிற புக்கை தேடித்தான் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த புக்குகளே போதும்னு முடிவுக்கு வந்துட்டியா? அந்த புக்கு எல்லாம் உங்களை வச்சு செய்யுது. நான்கிற ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எடுக்கிறதுக்கு தான் மனித பிறவி, அதுக்கு தான் இங்க வந்திருக்கு. வேற ஒண்ணுக்கும் வரல. பெரிய ஆளா ஆவதுக்கு இங்க வரவே இல்லை. சந்தோஷம், கொண்டாட்டம், நிம்மதியை மட்டும்தான் கணக்கு. அதுக்குதான் நீங்க எந்த புக்கு படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு பேரு நீ. நீ அப்படின்னா ஆணவம்னு அர்த்தம். நீன்னா ஆணவம்னு அர்த்தம். அந்த நீய உடைச்சிட்டு பார்த்துட்டேன்னா கர்மா. கர்மா உடைச்சிட்டு மாய உடைச்சிட்டேன்னா நானு தெரியும். நானு தெரியும். இப்ப நான் இல்லையா, நான் பிளஸ் நீய உடைச்சிட்டேன், நானை கொன்னுட்டேன். பழைய நானை கொன்னாச்சு. நீயா இருந்தா நானாயிட்டேன். நானாவுக்கு தான் நீ வந்த. ஒரு நாள் வருஷ பிறப்பு கொண்டாடலாமா, வாழ்த்து சொல்லலாமாங்கிறது என்கிட்ட இல்லை. என்கிட்ட நீ டெய்லி வருஷ பிறப்பு கொண்டாடணும், டெய்லி தீபாவளி கொண்டாடணும், டெய்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், டெய்லி ரம்ஜான் கொண்டாடணும். இதுதான் என்கிட்ட இருக்கு. டெய்லி கொண்டாடலாமா, வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடலாமா? நான் டெய்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்துக்கிட்டே வான்னு அதான் சொன்னேன். என்னைய பார்த்துக்கிட்டே வா, உனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது வேற. நீங்க எல்லாம் வேற இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க பார்த்துக்கிடுங்க. நீங்க நல்லா இருக்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? நீங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அதுக்குத்தான் நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குன்னா நீங்க என்னமோ நினைக்கீங்க. நல்லா இருக்குதுன்னா ஏதோ ஒரு உயரத்துல இருக்கணும். இங்க நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன், ரொம்ப உயரத்துல இருக்கேன். ஆனா உங்களால பார்க்க வாய்ப்பு இல்லை. நீயா இருக்கனால என்ன பார்க்க வாய்ப்பே இல்லை. அதுக்குதான் திணறியா? நான் எந்த திணறுதனா? ஏதாவது திணறுதனா? அப்ப அந்த நீயை உடைச்சிட்டேன்னா நானும் தெரியும். டெய்லி சந்தோஷமா இருங்க, டெய்லி பிறந்த நாள் கொண்டாடுங்க, டெய்லி பிறந்த நாள் கொண்டாடணும். நான் டெய்லி மாலை போடுறேன் பாத்தீங்களா? டெய்லி மாலை போட்டிருப்பேன். தகுதி கிடைச்சிட்டு உங்களுக்கு இல்ல, நீக்கு இல்ல. சும்மா அதுக்கு போட்டு போகணும். அதுலயும் இப்ப புது புது பூவா கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? ஆமா, அழகா இருந்தா போதும் எங்களுக்கு. அப்படி மொட்டு, மல்லி மொட்டு பூவாயாது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ஹைபிரிட்டை கண்டுபிடிச்சிட்டு மணக்காத பூவை கொண்டு வர எனக்கு இல்ல. நான் கேட்டே வாங்கிடுவேன். மல்லிகைப்பூ போடு ராஜா, பிச்சி பூ போடு, ரோசா பூ போடு. ஒரிஜினல் இருக்கணும், டூப்ளிகேட்டுக்கு செல்லாது. அது நீக்கி கொண்டு போடு. மல்லிகைப்பூ வாசனை பூ போட்டாலும் கூட அது நீக்கி கொண்டு போடு. வாசம் இல்லாத பூவை, வாசனை உள்ள பூவை போடு. அருமையான சாப்பாடை கொண்டு வந்துட்டான். யாருக்கு? உனக்கு. நான் தான் சாப்பிட பிறந்தவன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பாடை பத்தி கூட உனக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மை. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடப்படாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரு சொன்னாரு இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு, போயிட்டாரு. இவரு பருப்பா சாப்பிடுவாரு, நெய் ஊத்தி சாப்பிடுவாரு.
நெய் ஆகாமலே போயிட்டாரு. இது நெய் ஆயிட்டு பேசுது. நெய்யே ஊத்தி ஊத்தி தின்னியே நெய்யிக்கு விளக்கம் சொல்லாம நன்றி சொல்லாம ஓடிட்டட. ஆமாப்பா, அப்படி போயிடாத. பேரன் பேத்தியலாவது என்னத்தையாவது எடுத்துட்டு போட்டும், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நீ என்னத்தையோ சிங்கி அடிச்ச. செல்லாம போயிட்டு அவனாவது நெய்யாயிரட்டும். நீ நெய்ய வம்பாக்கிட்ட, இதுவளாவது நெய்ய சாப்பிடட்டும். அதனால டெய்லி சந்தோஷமா இருங்க, டெய்லி மகிழ்ச்சியா இருங்க, டெய்லி கொண்டாட்டமா இருங்க. இதை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்குள்ளே நல்லது நடக்கும். நல்லது நடக்கும், இல்லைன்னா நல்லது நடக்காது. என்ன செஞ்சாலும் நல்லது நடக்காது. நீ நல்லா இருந்தாதான் உன் பிள்ளை நல்லா இருக்கும். அதான் கணக்கு. நீ நல்லா இருக்கிறதுக்கு பாரு. நீ நல்லா இருந்தன்னா அது நல்லா இருக்கும். அதான் கணக்கு. நல்லா இருங்கோ, மகிழ்ச்சியா இருங்கோ, கொண்டாட்டமா இருங்கோ. டெய்லி பிறந்த நாள் கொண்டாடுங்க. டெய்லி கல்யாண நாள் டெய்லி கொண்டாடுங்க. டெய்லி வருஷ வரப்பும் கொண்டாடுங்க. என்ன குறை வந்துட போகுது? ஒரு நாள் தான் மாலை போடணுமா? ஒரு நாள் தான் பிறந்த நாளுக்கு மாலை போடணுமா? கல்யாணம் அன்னைக்கு தான் மாலை போடணுமா ஐயா? இல்ல போகும்போது மாலை போடணுமா? என்னைக்கு மாலை போடணும்? சந்தோஷமா இருக்கையில போடலாமா? ஒரே ஒரு வருஷத்தை ஏன் கொண்டாடுவானே? என்னைய பார்த்துக்கிட்டே வாங்கன்னு அதான் சொல்லுவேன். என்னைய பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்காண்டி. நான் என்னைய பார்த்துட்டேன், அதுக்குதான் பேசுறேன். என்னைய பார்த்தனால நான் பேசுறேன். நீ உங்களை பார்க்கவே இல்லை, அதுக்கு தான் அழுகுறிய. உங்களை பார்க்கறதுக்கு தான் அழாதேடா நான் இருக்கேன் பாரு, நான் தான் நீ, நீ தான் நான். அழாத, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ அழுதுகிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியுது. தெரியுது. உலகம் ஜாதியில இருந்து மதத்துல இருந்து பார்க்கல. இது ஜாதியில, மதத்துல, தெருவுல, ஊருல, பேருல, கூட்டத்துல, மாநிலத்துல, மொழியில இல்ல. அதனால இது பேசுது. அதுக்குத்தான் நீ வந்த. சந்தோஷம் மாதிரி, மகிழ்ச்சி மாதிரி, கொண்டாட்டம் மாதிரி. இதை தவிர இந்த பூமியில வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவும் படைக்கப்பட்ட அத்தனையும் சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்த. நீ இங்க உள்ள சந்தோஷத்தோட நின்னுட்ட. 4 அதுக்கு பேரு. அந்த 4க்கு அடுத்துலயே 5 இருக்கு. இதை வச்சு இதை எடுத்துட்டுன்னா இதாயிட்ட. அவ்வளவுதான், டன்னு முடிஞ்சுது. மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டம் இருங்க, சந்தோஷமா இருங்க, என்றும் பண்புடன்.